தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் சூப்பராக நம்ம ஒரு பாதுஷா ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருந்தேன். அதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதுலேயே இதில் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். மாவோட குவான்டிட்டி பொறுத்து நம்ம தயிரும் வெண்ணையும் இல்லைன்னா நெய்யோ ஆட் பண்ணிக்கணும். ஸோ அது பார்த்து தான் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி சுருட்டின மாதிரியே நம்ம மாவு பிசையணும். அப்போ தான் அந்த லேயராக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்க போகிறோம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும் சர்க்கரை. மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்பவும் தண்ணியாக இருந்துருக்கூடாது. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்துருக்கோம், அப்புறம் தயிரும் சேர்த்துருக்கோம், அதுலேயும் தண்ணி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இதை 1 மணி நேரத்துக்கு ஊற வைக்க சொன்னாங்க எங்கள் பாட்டி. ஸோ அதே மாதிரி தான் நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எடுத்து நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டுட்டு சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். இப்போது இந்த மாதிரியாக ஒரு சின்ன பால் மாதிரி செஞ்சுட்டு அதை கொஞ்சம் வடை தட்டுற மாதிரி தட்டி நடுவில் ஒரு குழி பண்ணி அதை எண்ணெயில் போட்டுக்க. கண்டிப்பாக கொஞ்சம் சிம்மில் வச்சு ரொம்ப ஆயில் ஓவர் ஹீட்டாக இருக்கவே கூடாது. இல்லை அப்படின்னா உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வேகாமல் போயிடும். அதனால அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ போட்ட உடனே மேலே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆயில் ஹீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது உள்ளே போயிடணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும். இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். இது அப்படியே சிம்லேயே இருந்தே நல்லா வேகட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்னதாக ஒரு பிளெண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான். என்ன அப்படின்னா நான் கேமரா செட் பண்ணது சுகர் சிரப்பும் கவர் ஆகிருக்கும்னு நினச்சேன். ஆனால் சுகர் சிரப் கவர் ஆகலை. நான் சரியாக நோட்டீஸ் பண்ணல. நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். கொஞ்சம் முறுக்கு லட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் நான் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பாதுஷா ரெசிபி எடுத்தேன். ஸோ இதை நான் எடுத்து அப்படியே ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட்டு சுகர் சிரப்பில் போட்டுட்டு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில். நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு ரொம்ப ஜூஸியாக நம்ம போட்ட உடனே இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். நாளைக்கு எப்படி இது உள்ள இந்த சுகர்லாம் அப்சர்வ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். ஜஸ்ட் அந்த மாவு ஊறுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. இப்போ இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ இது. ஸோ இந்தளவுக்கு சுகர் அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை ஆகி மேலே அந்த சர்க்கரை பாகு கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே தெரியுற மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல சமையலோடு உங்களை பாட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி Diwali once again. Bye.